அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே பாவத்திலிருந்து விடுவியும் என்று சொல்லி பாவம் என்கிற பயங்கரத்தினுடைய கட்டுகள், தீமைகள் நம்மை அணுகாமல், சேதப்படுத்தாமல் அதிலிருந்து ஒரு விடுதலைக்காக எஞ்சிய நேரத்திலே ஜெபிக்க போகிறோம். நமக்காகவும் பாவத்தில் கட்டுண்டு அழிந்து கொண்டிருக்கிற மனுமக்களுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். பாவம் என்பது பயங்கரம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. அந்த மரணம் என்பது அக்கினி கடலிலே தள்ளப்பட்டு நித்திய ஆக்கினை அடைவதை குறிக்கின்றது. ஆகவே பாவம் என்பது பயங்கரமான பின்விளைவுகளை, திருப்ப முடியாத பின்விளைவுகளை நித்தியத்தில் தரக்கூடிய பயங்கரமாக இருக்கிறது. இம்மையிலும் பாவம் என்பது சாபத்தை கொண்டு வருகிறது, வியாதிகளை கொண்டு வருகிறது, பிசாசின் அதிகாரங்களை நம்மேல் கொண்டு வருகிறது, பாதாளத்தின் பயங்கரங்களை கொண்டு வருகிறது. பற்பல தீமைகள், தோல்விகள், வேதனைகள், கட்டுகள், உபத்திரவங்கள் இதெல்லாம் அந்த பாவத்திலிருந்து வருகிறதாய் இருக்கிறது. சமாதான கேடுகள் எல்லாம் வருகிறது. எனவே இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பூர்ணமாக விடுவிக்க வேண்டும். சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். இந்த பாவத்திலிருந்து விடுதலைக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஏறி தன்னுடைய இரத்தத்தை நமக்காக ஊற்றினார், தம்முடைய ஜீவனை நமக்காக ஊற்றினார். அல்லேலூயா. அந்த ஒரே பலி நிமித்தமாக, அந்த பலியை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்று அவர் பின்னே வருகிற ஒவ்வொருவருக்கும் இந்த பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது, பாவத்தினுடைய தண்டனைகளிலிருந்து பரிபூர்ண விடுதலை கிடைக்கிறது. அல்லேலூயா. அப்போ அதை பெற்றுக்கொள்வதற்காக நமக்கும் சரி, நம்முடைய ஜனங்களுக்காகவும் நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது முதலாவது விஷயம் பாவ மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின், பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பை நாமும் பெற்றுக்கொள்ளணும், நம்முடைய மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 8:12, நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாவங்களை மன்னிப்பேன், கிருபையால் மன்னிப்பேன் என்றும், பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வந்த அழகான வார்த்தை, அநியாயங்கள் அனைத்தையும் மன்னிப்பேன், பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாத அளவுக்கு மன்னித்து மாற்றுவேன் என்று ஒரு அழகான வார்த்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே பாவ மன்னிப்பு தேவனிடத்தில் இருக்கிறது, தேவனால் அது அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலம் நமக்கு அருளப்பட்டது. முந்தின காலங்களிலே சில பலி முறைமைகள் மூலம் அருளப்பட்டு வந்தது. எல்லா பலியையும் ஒன்றாக்கி ஒரே பலியாக, ஏக பலியாக இயேசு கிறிஸ்துவே பலியானதுனால இப்பொழுது இயேசுவின் சிலுவை பலியினால் மன்னிப்பு நமக்கு தேவன் தருகிறார். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசிக்க வேண்டும். நான் ஒரு பாவி என்று நம் மனதில் தெரிகின்ற நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார். அல்லேலூயா. மன்னிப்பார். எனவே இந்த மன்னிப்புக்காக நாம் முதலாவது ஜெபம் பண்ண போகிறோம். இயேசுவின் சிலுவையினாலே ஒரு பெரிய பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டோம். அப்படிப்பட்டவர்கள் தான் அநேகர் இந்த ஜெபத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆனால் அவ்வப்போது சில கரைகள் திரைகள் வருகிறது. அவைகளையும்
அவ்வப்போது அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அவைகள் திரும்ப வந்து நம்மை ஆட்கொண்டு விடாதபடிக்கு கவனமாக வாழ வேண்டும். அப்போ forgiveness of sin, பாவ மன்னிப்பு என்பது மிக முக்கியம். இன்றைக்கு இதை அறியாதவர்களும் அனுபவிக்காதவர்களும் திரளாக உலகத்தில் வாழ்கின்றார்கள். அவர்களுக்காகவும் இதை அனுபவித்து கொண்டிருக்கிற தெய்வ மக்கள் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வேண்டுதல்கள் தேவனுடைய கிருபையை அநேகருக்கு கொண்டு வரும். அது நிச்சயமாக அநேகருடைய வாழ்விலே தேவ சந்திப்பையும் அவர்கள் இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான காரியத்தையும் உண்டாக்கும். அல்லேலூயா. இரண்டாவது, கிளென்சிங் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுதல். கிளென்சிங் ஒரு சுத்திகரிப்பு. இப்போ இந்த ஆத்துமா, நம்முடைய சிந்தனை, சித்தம், உணர்ச்சி இதெல்லாம் பாவத்தால் கரைபட்டு கிடக்கிறது. அந்த கரைகள் நீங்க நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். அடுத்தது இந்த பாத்திரம் கரைபட்டு இருக்கிறது ஆத்துமா, அது சுத்திகரிக்கப்படணும். அதான் கிளென்சிங். அந்த சுத்திகரிப்பும் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால அந்த பாத்திரம் அழுக்காய் இருக்கிறது, அதையும் சுத்திகரிக்க ஆத்ம சுத்திகரிப்பை தர, ஆத்ம ரட்சிப்பை தர இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அந்த பாவம் ஆத்மாவில் மட்டும் இல்லை, சரீரத்தையும் பல விதங்களில் கரைப்படுத்துகிறது. எல்லாவற்றிலும் சுத்திகரிப்பு கர்த்தர் தருகிறார். ஆகவே இந்த சுத்திகரிப்புக்காகவும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். சங்கீதம் 51 முதல் 2 வசனங்களிலே தாவீது ராஜா விண்ணப்பம் பண்ணினார். பத்சேபாளிடத்திலே பாவம் செய்தபடியினாலே அவருடைய ஆத்துமா கரைபட்டு போயிற்று, அவருடைய சரீரமும் கரைபட்டு போயிற்று. அப்போ அவர் விண்ணப்பம் பண்ணும் பொழுது முதல் 2 வசனங்களிலே, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். கிளென்ஸ் மீ, சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி கழுவி என் பாவம் அற என்னை சுத்திகரியும். கழுவி என்னை வாஷ் பண்ணி பாவம் மற என்னை சுத்திகரியும், என்னை கிளீன் பண்ணும் என்று ஜெபம் பண்ணுகிறார். கரைபட்டு போயிற்று, ஆத்மாவும் கரைபட்டு போயிற்று அந்த பாவத்தில். என வேசித்தனம் என்பது சரீரத்தையும் இணைத்ததா இருக்கிறது. மற்ற எந்த பாவமும் ஒருவேளை சரீரத்தை தொடாமல் இருந்தாலும் இந்த பாவம் சரீரத்தையும் தொடுகிறது என்று பைபிள் தெளிவா சொல்லுது. அதனால சரீரமும் கரைபட்டு கிடக்கிறது. இப்போ என்னை முற்றிலுமாக கழுவும், என்னை முற்றிலுமாக சுத்திகரியும். 7ஆம் வசனத்துல, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அல்லேலூயா. ஈசோப்பு அது ஒரு செடி. அதனுடைய அந்த அதிலிருந்து ஒரு பாகத்தை எடுத்து சரீரத்தை சுத்தமாக்குறதுக்கு பயன்படுத்துவார். நம்ம இப்போ இந்த பிரஷ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமே, அதை மாதிரி ஒரு டைப் ஈசோப். அந்த ஈசோப்பினால என்ன சரியா கழுவி சுத்திகரியும் அப்பா என்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும், ஒரு பனியிலும் வெண்மையாக, பனிக்கட்டியிலும் வெண்மையாக நான் மாறிவிடுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம யூசோப்பினால சுத்திகரியும்னு கேட்க வேண்டியதில்லை. அது ஒரு அடையாளமாக அவர் கேட்கறது. அது தெரியும். பாவத்தை ஈசோப்பு தண்டு சுத்திகரிக்காது. அது மிருகத்தின் பலி, ஆட்டுக்குட்டியின் பலி, அந்த ரத்தம் தான் அதை சுத்திகரிக்கும். இன்றைக்கு நமக்கு தெரியும், தேவாட்டுக்குட்டியாகிய இயேசுவின் ரத்தம் மட்டுமே சுத்திகரிக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 யோவான் 1:7 2வது பகுதி, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து என்கிற தேவகுமாரனுடைய
இரத்தம் சகல சகல சின்ன பாவம் பெரிய பாவம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இப்ப அதுக்கும் 9ஆம் வசனம் 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்போ அறிக்கைதான் மன்னிப்பை பெறுவதற்கும் சுத்திகரிப்பை பெறுவதற்கும் தேவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிற காரியமாய் இருக்கிறது. வாய் திறந்து நான் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டு பாவத்தை அறிக்கை பண்ணணும். தெரிந்த பாவங்களை, நினைவில் நிற்கிற பாவங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அறிக்கை பண்ண வேண்டும். அந்த அறிக்கையின் பொழுது பாவ மன்னிப்பை கர்த்தர் தருவார். அடுத்தது அந்த பாவத்தினால் கரைபட்டு போன நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தையும் கர்த்தர் சுத்திகரிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். 3வது, விக்டரி ஓவர் சின், பாவத்தின் மேல் ஜெயம். பாவ மன்னிப்பு, பாவம் நீங்கி சுத்திகரிப்பு, அடுத்தது பாவத்தின் மேல் என்னது? ஜெயம். திரும்ப திரும்ப பாவம் செய்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு சுத்திகரிக்கப்பட்டுட்டு அப்படியே போகாம விழாமல் நடக்கிற ஜீவியத்தில் கிறிஸ்துவுக்குள் முன்னேறுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 12 14 வரைக்கும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ரோமர் 6:12 தொடங்கி, ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இங்கே சொல்லி இருக்கிறது, முதலாவது இந்த சரீர இச்சைகள், அதுதான் பாவத்துக்கு கீழ்ப்படிய பண்ணுது. ஆசைகள், சரீரத்தில் அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், அதை ருசி பார்க்கணும், இதை கண்ணால் ஒன்று கண்டு ரசிக்கணும், அதை தொட்டு ரசிக்கணும், இதை முகர்ந்து ரசிக்கணும், இப்படிப்பட்ட தூண்டுதல்கள், இதுதான் அந்த இச்சைகள், சரீர இச்சைகள். பெரியவனாகணும், பெருமை, ஜீவனத்தின் பெருமைகள், போஜன பிரியங்கள், இப்படி பலது இருக்கிறது. எல்லாமே இந்த சரீரத்தில் மாம்சத்திலிருந்து தூண்டப்படுகிறது தான் அந்த ஆசை இச்சைகள். இதுதான் பாவத்துக்கு கீழ்ப்படிய பண்ணுது. இந்த இச்சையை நிறைவேற்றும்படி ஒரு மனுஷன் தீர்மானிச்சிட்டான்னா அடுத்த நிமிஷம் அவன் பாவம் செய்வான், பாவத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருவான். அப்போ இது இப்படி செய்யும் பொழுது பாவம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். முந்தி பாவம் ஆளுகை செஞ்சிட்டு இருந்தது, இப்போ மன்னிப்பு பெற்றாச்சு, சுத்திகரிப்பு பெற்றாயிற்று. ஆனால் திரும்பவும் இந்த சரீர இச்சைகளுக்கு இடம் கொடுத்தா அது பாவத்தின் ஆளுகையை கொண்டு வந்துடும். அப்போ அதுதான் அது ஆளாதிருப்பதாக. அதுக்கு அடுத்தது வழிமுறை சொல்லி தருகிறார். முதல்ல உங்களுடைய சரீரத்தின் அவயவங்கள் இருக்கிறதே, கை, காலு, கண்ணு, காது, நாக்கு, மூக்கு எல்லாம் இருக்குதே, இவைகளை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு அர்ப்பணிப்பு செய்யுங்க. இந்த கை இனி அநீதியின் ஆயுதமாக அநீதியை செய்யாது. பைபிள் சொல்றது நீதி, பைபிளுக்கு மாறா போறது, வசனத்துக்கு மீறி சேர்றது தானே அநீதி, தேவனுடைய நீதிக்கு மீறி போறது. அப்ப எது தேவனுக்கு விருப்பம் இல்லையோ அந்த அநீதியை செய்யக்கூடாது. அநீதி எல்லாம் பாவம்தான், பாவம். அக்கிரமம் செய்யக்கூடாது, கிரமம் தப்புறதெல்லாம் பாவம். அநியாயம், நியாயத்தை செய்யணும், அநியாயத்தை செய்தா அது பாவம். தேவன் இப்படி நிறைய நமக்கு சொல்லி தந்திருக்கார் பைபிள்ல.
அந்த அநீதியான காரியங்களை செய்யறதுக்கு இந்த இதை இனி ஆயுதமா பயன்படுத்தக்கூடாது. ஒரு நாள் இதை அடுத்தவனை அடிக்கிறதுக்குள்ள ஆயுதமா இருந்தது. ஒருத்தனுக்கு விரோதமா சதி பேசுகிற, கோள் சொல்லுகிற நாக்காக அப்படி அநீதின ஆயுதமாக அது செலவு பண்ணுச்சு. கெட்ட காரியத்துக்கு நேராக நடக்கிற காலாக அது இருந்தது. கெட்ட காட்சிகளை பார்க்கறதுக்கு பயன்படுத்தப்படுகிற கண்களாக அது இருந்தது. கெட்டவைகளை கேட்கிற காதுகளாக இருந்தது. இனி அதெல்லாம் அநீதியின் ஆயுதமா அது செயல்பட்டு இருந்துச்சு. அப்ப கண்டிப்பா பாவம் வந்துடும், பாவம் ஆளுகை செய்யும், அந்த ஜெயமே போயிடும், சுத்திகரிப்பு நஷ்டப்படுறோம், மன்னிப்பும் இழந்து போகும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இதை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அதுல ஒரு அர்ப்பணிப்பு வேணும். நீங்க தான் ஒப்பு கொடுக்கணும். அவரவர், நான் இனி இந்த கையை வச்சு பாவம் செய்ய மாட்டேன், இந்த கண்ணை வச்சு பாவம் செய்ய மாட்டேன், இந்த காதை பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், இந்த நாவில் ஒரு பாவத்துக்கு பாவம் செய்ய மாட்டேன், இந்த காலை பாவம் செய்யறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இதை நீங்க தான் பிரதிஷ்டை பண்ணணும், அர்ப்பணிக்கணும், உறுதி கூற வேண்டும். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றாரு? நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்ப நீங்க முதல்ல சரீர இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது, இந்த அநீதியின் காரியங்களை செய்யறதுக்கு இது அவயவமா பயன்படுத்தக்கூடாது, இது ஆயுதமா பயன்படுத்தக்கூடாது என்று தெளிவா தீர்மானம், பிரதிஷ்டை, உறுதி, அர்ப்பணிப்பு செய்து விடுங்கள். அடுத்தது, நான் ரொம்ப பிரதிஷ்டை பண்ணினவேன்னு பெருமை கொள்ளாத, நான் அந்த தீர்மானம் உள்ளவன் என்று பெருமை கொள்ளாத. உன் தீர்மானத்தினால ஏதோ நீ நிமிர்ந்து நிக்கிற மாதிரி தப்பா நினைக்காத, அடுத்த நிமிஷம் விழுந்து போவாய். தேவனுடைய கிருபையை நினைத்து கிருபைக்கு கீழ்ப்பட்டு இரு. அல்லேலூயா. கிருபைக்கு மேல நீ தலையை தூக்காத, கிருபை இழந்து போகாத. அதுதான் சொல்றார். மற்றவன் நியாயப்பிரமாணத்தை சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டே இருப்பான். நான் நியாயப்பிரமாணத்தில் எல்லா சட்டத்துக்கும் கீழ்ப்படுகிறேன். அந்த ஒருத்தன் வந்து சொன்னானே, இளம் வாலிபனாகிய தலைவன் ஐஸ்வர்யவான் இயேசுடத்தில் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நான் பின்பற்றி வருகிறேன், வேற எதுவும் உண்டுன்னா சொல்லும் அப்படிங்கிறான். என்ன பெருமை அவனுக்கு, என்ன சுய நீதி அவனுக்கு. அப்போ இது மாதிரி தான் இருக்கிறாதான் சொல்லு. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருந்த காலம் மட்டும் உங்களுக்கு கிருபைன்னா என்னன்னு தெரியாது, இரக்கம்னா என்னன்னு தெரியாது. நீ செய்கிற உன் சுயநீதினால நீ பெரியவன் அப்படிதான் உனக்கு தெரியும். அந்த பாடம் தான் நீ படிச்சிருக்க. ஆனால் அது உன்னை காப்பாற்றல, மாய்மாலக்காரனா உன்னை மாற்றி வச்சிருக்கு, வேஷதாரியாய் உன்னை மாற்றி வைத்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது நீ இயேசுக்குள்ள வந்திருக்கிறாய் என்றால், பிதா இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலம் உனக்கு அருளின பெரிய கிருபைக்குள்ள வந்திருக்கிறாய். அல்லேலூயா. உன் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நீ எந்த பரிகாரம் செய்யல. நீ அந்த பரிகாரத்துக்குள்ள, பழைய ஏற்பாட்டில் அது பரிகாரத்துக்குள்ள பலிமிருகத்தையா கொண்டு வருவான், நீ அதையும் கொண்டு வரல, அது தேவையில்லை. எல்லாமே இயேசு உனக்காக செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. அப்ப முழுக்க முழுக்க புதிய ஏற்பாட்டு விசுவாசியே, நீ கிருபையினால நிற்கிறாய். உன் மன்னிப்பு தேவ கிருபையினால கிடைத்தது. உன் சுத்திகரிப்பு நீ செய்ய முடியாது, தேவன் உனக்கு விண்ணப்பத்தை கேட்டு செஞ்சது. இம்மட்டும் பாவம் செய்யாது இருப்பது அது தேவனுடைய பெரிய கிருபை. ஒரு பக்கம் சொந்த தீர்மானம் வேணும் ஸ்ட்ராங்கா, இனி இந்த அவயவம் கெட்ட காரியத்துக்கு பயன்படாதுன்னு. அதே வேளையில் மறுபக்கம் அந்த தீர்மானத்தில் பிடிச்சு நிற்க கூடாது, கர்த்தருடைய கிருபையில தான் பிடித்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான். அப்போ இது நல்ல ஒரு விடுதலையை நமக்கு எப்பொழுதும் தரும், அல்லது ஜெயத்தை தரும். பாவத்திலிருந்து ஜெயம், இது சாதாரண மன்னிப்பு. அந்த வரிசை மன்னிப்பு, சுத்திகரிப்பு, ஜெயம். அதே வேளையில் திடீர்னு சிலர் கட்டப்படுகிறது உண்டு. அப்பெல்லாம் நம்ம அந்த பாவத்திலிருந்து விடுதலைக்காக, டெலிவரன்ஸ் ஃப்ரம் சின்ஸ், அதுக்காக ஜெபம் பண்ணணும். அதுக்கும் ஜெபங்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. குறிப்பாக சங்கீதம் 19 பாருங்கள், 12-13 வசனங்கள். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்கள், சீக்ரெட் சின்ஸ், அந்தரங்க பாவங்கள், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் அல்லது விடுவியும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை
விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அல்லேலூயா. எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை வரணும். பாவத்தில் கட்டப்பட்டுறக்கூடாது. அதில் முக்கியமாக 2 வார்த்தை சொல்லியிருக்கு: மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள். துணிகரமான பாவம், பாவம்னு தெரிஞ்சுட்டு துணிச்சலோட செய்கிறது. அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இனி யாரிடத்துல விளையாடுகிறாய்? கர்த்தரிடத்துல விளையாடுகிறாய். அந்த தேவ பயம் இல்லை. நீயாட்டே போய் கட்டுக்கு ஒன்ன விட்டு கொடுத்துட்டு பிறகு அவர் கட்ட உள்பாருன்னா எப்படி? துணிகரமான பாவம். துணிகரமான பாவம், மறைவான குற்றம். வெளியே யாருக்கும் தெரியாது, என் உள்ளத்துக்குள்ளதான் இருக்குது. அது யாருக்கும் தெரியாது. பக்கத்தில் இருக்க ஆளும் என்ன பெரிய சுத்தவான் தான் நினைப்பாங்க. இதுதான் இன்னைக்கு அநேகரை கட்டுது. நல்ல மன்னிப்பு பெற்ற தேவ பிள்ளைகள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள் நின்று நிலைக்க முடியாதபடிக்கு சாத்தான் இந்த மாதிரி தந்திரங்களை கொண்டு போட்டு தான் என்ன செய்யறான்? கட்டுகிறான். இதுலையும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த கட்டுகள்லேருந்து என்னை விடுவியும். அல்லேலூயா. என்னை டெலிவர் பண்ணும் ஆண்டவரே. மறைவான குற்றங்கள், அந்தரங்க பாவங்கள் யாருக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது? சிந்தனையிலே, கற்பனையிலே ஓடிக்கொண்டிருக்கிறதா? அது கட்டி போடும். வெளியே எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், உள்ளுக்கு பயங்கர கட்டா இருக்கு. ஒரு காரியம் நடக்காது. ஏன்னா கட்டு அங்கே உள்ள கிடக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளை இந்த காருகளை இந்த டிராஃபிக்கில் ஏதாவது ராங்காக விட்டுட்டாங்க, இல்லை பார்க்கிங் பண்ணக்கூடாத இடத்துல ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அதில் உள்ள ஒரு டயரை மட்டும் ஒரு லாக் போட்டு விட்டுருவார்கள். அப்படி ஒன்று வச்சுருக்கிறாரு. அதை அந்த வண்டி ஓட்டவே முடியாது. மற்ற 3 டயரும் விடுதலையாக தான் இருக்குது. வெளியே பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு டயரை மட்டும் அதை ஒரு இது மாதிரி வச்சுருக்கான். அதை லாக் போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த வண்டி அதுலேருந்து நகழவே முடியாது. காரை பார்த்தா ஒன்றும் தெரியாது, அதங்க மறைவாக இருக்கும். இதே மாதிரி தான் வெளியே பார்த்தா ஒன்றும் தெரியாது, திடீர்னு கவனிச்சா எல்லாமே விடுதலையாக நல்லா தானே இருக்குது. வண்டி நல்லா இருக்குது, டயரெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, காற்றெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு டயரை கட்டி போட்டிருக்கேன். மறைவான குற்றம். இப்படி தான் அநேகரை கட்டி வைத்து வெளியே எல்லாம் நல்லது போல தோணுது, உள்ளுக்கு ஒரு கிரியை உண்டாக மாட்டேங்குது, ஒரு முன்னேற்றம் உண்டாக மாட்டேங்குது, ஒரு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. இது காரணம் இந்த இதுதான். இதுல இருந்து விடுதலை வேண்டும். அல்லேலூயா. துணிகரமான பாவங்கள்னு சொன்னேன், தெரிஞ்சிட்டோம். இது எப்படி செய்வாங்கன்னா, கோபம் எரிச்சல் வந்தா செய்திருவாங்க துணிகரமா. அது மாதிரி சிலருக்கு கொஞ்சம் இடறல் இருக்கும். இந்த பிள்ளை கொஞ்சம் உட்கார வைக்கப்படாதா, எவ்வளோ நேரம் ஓடிக்கிட்டு நடக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டே தம்பி உட்காரு, பிரைஸ் தி லார்ட். கூட சேர்ந்து சப்போர்ட்டுக்கு 2 பேர் ஓடுறிய, பேசாமல் உட்காந்துருங்க. பாருங்க, பிரைஸ் தி லார்ட். இந்த துணிகரமான பாவம் வர்றதுக்கு என்னன்னா, அவர் செய்கிறார்ல நானும் செய்வேன். இதுதான் நிறைய பேரை கெடுக்கிறது. இவங்க யாரோ ஒருத்தட்ட ஒன்றை பார்ப்பாங்க, அவர் செய்கிறது தப்பா இல்லையா அது நமக்கு தெரியாது. இவங்க பார்வையில் சிலருக்கு இடர்லாமல் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் உள்ள இது பனைமரத்துக்கு கீழேன்னு பாலை குடிக்காதன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் கல்லும் வெள்ளை கலரில் இருக்கும், பாலும் வெள்ளை கலரில் இருக்கும். அப்போ பனைமரத்துக்கு கீழேன்னு ஒருத்தன் வெள்ளையாக ஒன்று குடிக்கான்னா எல்லாரும் என்னத்தான் நினைப்பாங்க, கல் குடிக்கிறான். ஆனால் இவன் உண்மையில் குடித்தது எதாக இருக்கும்? சில சமயம் பாலாக தான் இருக்கும். ஆனால் தெரியுமா, உடனே அவன் என்ன நினச்சுவான், இவனே கல் குடித்தான், நான் கல் குடித்தா என்னன்னு அவன் போய் துணிகரமாக என்ன செய்வான். இன்னைக்கு இவன் நல்லவன்னு சமுதாயத்தில் அறியப்படுறான், பெரிய ஆளாக இருக்கான், இவனே குடிக்கிறானே, நான் ஏன் குடிக்கக்கூடாது அப்படி சொல்லி இவன் என்ன பண்ணுவான், இவனும் குடிக்க ஆரம்பிப்பான். இதுதான் பிரச்சனை. இதே மாதிரி இந்த லெவலில் நிறைய பேர் அவரை பற்றி அப்படி சொன்னாங்கல்ல, அவர் செஞ்சாரா இல்லையான்னு தெரியும், அப்படி சொன்னாங்கல்ல, அப்போ நான் ஏன் செய்யக்கூடாது? அப்போ அவர் நரகத்தில் பொத்துன்னு விழுவார், நீயும் பின்னால் போய் பொத்துன்னு விழணும்னா ரெடியாகி கொண்டு இருக்கிறாய். அந்த சிந்தனை வரமாட்டேங்குது. அவன் தப்பு செய்தவன் எப்படியும் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்குள்ள வருவான். அப்போ அவனை பார்த்து நம்ம போகக்கூடாது.
ஒரு தப்பு செய்தவனை காரணம் காட்டிக்கிட்டு போகக்கூடாது. சில சொல்லுவார், முதல்ல அவனை திருத்திட்டு வந்து என்ன திருத்தவாங்க. இது அடிக்கடி பலருடைய வாயிலிருந்து வரும். அவனெல்லாம் திருத்த மாட்டியா, என்னட்ட மட்டும் வாரிய, பாவப்பட்டவன்கிட்ட வருவீங்களா? நீ தப்பு செய்ததை கண்டாச்சு உன்கிட்ட சொல்கிறோம். அவன் தப்பு செய்ததுக்கு சொல்லி இருப்போம், அது உனக்கு தெரிஞ்சிருக்காது சொன்னது இல்லையா? அப்போ அவனை நீங்கள் கண்டிக்கலாம், அவன் போய் நரகத்தில் விழ போகிறான், அதனால நானும் போகிறேன், என்னையும் நீங்கள் தடுக்காதீங்கன்னு சொன்னால் இது என்ன அறிவு? இப்படித்தான் தேவ மக்கள், இந்த பிரின்சிபிள்ஸில் தான் தேவ மக்கள் அநேகர் வந்து துணிகரம் கொண்டு பாவம் செய்கிறது. தங்கள் ஆத்துமாவுக்கு கேடு வருத்துறாங்களேன்னு தெரியாது. நடத்துகிறவங்க மேலே சில கோபம் இருக்கும், அதை வச்சுட்டு வேணும்னு இவன் தப்பு பண்ணுவான். அவர் அப்படி நடத்தினார்ல, அவர் அப்படி அவனுக்கு இப்படி செய்தார், எனக்கு இப்படி செய்தார்ல. இப்படி இது பிசாசனுடைய தந்திரங்கள். இதில் அநேகர் துணிகரமான பாவங்களுக்கு ஆளாகிறார்கள். துணிகரமான கீழ்ப்படியாமைகள், துணிகரமான பேச்சுகள், துணிகரமான பிரச்சனை உண்டாக்குறது, இதெல்லாம் நிறைய நடக்குது. இப்படி செஞ்சுட்டு அநேகர் என்ன செய்கிறாங்க, துணிகரமான பாவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. இதிலிருந்து விடுதலை வேண்டும். ஒருவேளை இங்கே இருக்கிறவர்கள் எத்தனை பேருக்கு இது தேவைன்னு தெரியல. எல்லாரும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இன்னும் 2 காரியம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம். இன்னொன்று சோதனைகள். சோதனைகள் வரும் பொழுது அதுவும் பாவத்தில் தள்ளிடுது. சோதனை பலருக்கு ஜெயிக்க முடியாது, பாவத்தில் விழுந்துடுறாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து அனுதினம் ஜெபிக்க வேண்டிய பரமண்டல ஜெபத்தில் சொல்லி தந்தார். மத்தேயு 6:13 சொன்னார், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். சோதனை வரக்கூடாது, சோதனை வரக்கூடாது. பிசாசு சோதிக்கிறான், கர்த்தர் அனுமதிக்கிறார் சோதனையை. அப்போ ஆண்டவரே அனுமதிச்சிடாதீங்க என்று விண்ணப்பம் பண்ண இயேசுவே நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எனவே அதையும் நாம் மனதில் கொள்ளுவோம். சோதனைகள் வராமல் இருக்க டெய்லி ஜெபம் பண்ணும். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இது ஒன்றும் பாவம் ஒட்டாத ஒரு ஆத்துமா எனக்கு வேணும். அதையும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். சங்கீதம் 51:10-11 தாவீது விண்ணப்பம் பண்ணினார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் பாவத்தில் விழுந்துட்டு இப்போ சொல்றார், இந்த சுத்த இருதயம் இல்லாதனால தானே இதில் விழுந்து போனேன். நிலைவரமான ஆவி எனக்கு இல்லையே, ஆவி தடுமாறி போச்சே. அப்போ இனி எனக்கு இருதயத்தையே மொத்தமாக சுத்தம் ஆக்கிருங்கப்பா, எந்த பாவமும் வந்து ஒட்டக்கூடாது அப்படி கேட்குறார். அந்த நிலைவரமான ஸ்ட்ராங்காக நிலை நிற்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட்டை எனக்கு தாங்க. சும்மா சோதனைக்கெல்லாம் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டாட்டு இருக்கக்கூடாது. விழுந்து விழுந்து எழும்புறது, அசைந்து அசைந்து ஆடுகிறது, தள்ளாடி தள்ளாடி தடுமாறி தடுமாறி நடக்கிறது போன்ற ஆவி வேண்டாம். பாவத்தின் விஷயத்தில் ஜெயமா முன்ன போகிறதுக்கு, பரிசுத்த பாதையில் நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும். உங்கள் சமூகத்தை விட்டு ஒரு பொழுதும் என்னை தள்ளி விடாதிரும், பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து போடாதிரும். ஸோ இவைகள் பாவத்திலிருந்து விடுதலைக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்கள். எஞ்சிய நேரத்தில் நான் கொஞ்சம் இதில் ஜெபத்தில் நடத்தும் பொழுது எல்லாரும் சேர்ந்து ஒரு உலக ஆசீர்வாதத்திற்காக எப்படி ஜெபம் பண்ணுவோமோ அதை விட அதிகமாக நாம் உள்ளம் திறந்து வாய் திறந்து கதறி ஆண்டவரிடத்தில் தாபந்தத்தோடு வைராக்கியமாக இது வேணும்னு ஜெபம் பண்ணணும். ஏன்னா பாவம் மன்னிப்பு கிடச்சிருச்சுன்னா, பாவ விடுதலை கிடச்சிருச்சுன்னா, சுத்திகரிப்பு கிடச்சிருச்சுன்னா எல்லா ஆசீர்வாதமும் தங்கும் இந்த வாழ்க்கையில். அல்லேலூயா. தெய்வீக நன்மைகள் இந்த வாழ்வில் என்ன செய்யும்? தங்கும். இன்னைக்கு கிடைச்சது மாதிரி இருக்கு, போயிட்டே இருக்கு, தங்க மாட்டேங்குது. ஏன்னா பாவம் இருக்கிற இடத்துல எப்படி தேவாசீர்வாதம் தங்கும்? தேவனுடைய ஆவிக்குரிய நன்மைகள் எப்படி இருக்க முடியும்? தெய்வீகம் எப்படி அங்கே குடியேற முடியும், இருக்க முடியும்? அதனால் எல்லாரும் எனக்கு இதை உணர்ந்து
இந்த ஜெபத்தின் வாய்ப்பு நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கும் பொழுது எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. பயபக்தியோடு கூட ஆமீன். ஸ்தோத்திரங்களை முதலாவது ஏறெடுத்து கர்த்தரிடத்திலே விண்ணப்பங்களை சொல்ல நாம் தொடங்கலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவே, உங்க குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி தந்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு விடுதலையோடு கூட விண்ணப்பத்துக்குள்ளே கடந்து வரலாம். நல்ல ஒரு வாயும் சும்மா இருக்கக்கூடாது. சாத்தான் தன் தந்திரத்தினால் இந்த நேரத்தில் யாருடைய வாயை கட்டுறானோ நீங்க பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். அதனால அந்த பரிதாபத்துக்கு உங்களையே நீங்க கொடுக்காம வாயை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ண தொடங்குங்க. வார்த்தைகளை சொல்லி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. பிதாவே, உங்க குமாரனை எங்களுக்கு ஜீவாதார பலியாக, பாப நிவாரண பலியாக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்ததற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே, நீரும் சிலுவையில் உம்மை அர்ப்பணித்து எங்களுக்காக உம்முடைய சகலத்தையும் ஊற்றி தந்தீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜீவனை ஊற்றினீரே. ஸ்தோத்திரம். இரத்தத்தை முழுமையும் ஊற்றினீரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மனுக்குலத்தின் சகல பாவங்களையும் சுமந்தவராக சிலுவையில் அதை சுமந்து தீர்த்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் இயேசு தந்த அந்த விடுதலையை எங்களுக்கு இப்பொழுது பகிர்ந்து தந்து கொண்டிருக்கிறீரே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொடங்கின ஊழியத்தை இப்பொழுது கண்காணித்து நடத்தி வருகிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் மக்களுடைய உள்ளங்களை கண்டித்து உணர்த்தி அந்த உணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கு பாவ மன்னிப்பின் வழியை காண்பித்து நற்செய்தியை அறிவித்து ஆண்டவரே அவர்கள் வாய் திறந்து அறிக்கை பண்ண உள்ளங்களில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள இந்த மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ள வழி நடத்துகிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த விலையேறப்பெற்ற இலவச மீட்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆமென். ஹல்லேலூயா. நித்திய பாக்கியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு வழிகாட்டினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வழி நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அந்த பாவ மன்னிப்புக்காக இப்பொழுது உம்மிடத்திலே நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் தகப்பனே. அவரவர் தனிப்பட்ட முறையிலே இப்பொழுது எந்த பாவங்களை குறித்து உம்மிடத்திலே அறிக்கை செய்கிறார்களோ கர்த்தாவே மன்னித்தருளும், மன்னித்தருளும், மன்னித்தருளும். ஒருவேளை அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை இதுவரை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் யார் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இயேசுவே நான் ஒரு பாவி என்று உண்மையிலே கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு இரக்கத்தை கட்டளையிடும் அப்பா, கட்டளையிடும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, இரக்கம் கொள்ளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவள் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சகல பாவங்களும் மன்னிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது அறிக்கை செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தின்படி அது மன்னிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். அப்பா, எல்லா பாவங்களை மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் மன்னித்தருளும், 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 மன்னித்தருளும். இந்த வாய் பேசின பாவங்களை மன்னித்தருளும், மன்னித்தருளும், மன்னித்தருளும். பொய்களை மன்னியும் அப்பா, கபட்டு வார்த்தைகளை மன்னியும் அப்பா, ஏமாற்று வஞ்சக வார்த்தைகளை எல்லாம் மன்னியும் அப்பா, பெருமை வார்த்தைகளை எல்லாம் மன்னியும் அப்பா, பொறாமையினால் எரிச்சலினால் கோபத்தினால் பேசப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் மன்னியும் அப்பா, கோள் சொன்ன வார்த்தைகளை மன்னியும் அப்பா, சண்டை கிளப்பி விட்ட வார்த்தைகளை மன்னியும் அப்பா. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, தவறாய் வழிநடத்தின வார்த்தைகளை எல்லாம் மன்னியும் அப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நினைப்பூட்டப்படும் பொழுது உங்கள் வாழ்வில் இருக்கிறவைகளை அறிக்கை பண்ணி விட்டுவிடுங்கள். க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கைகள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னியும், 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 மன்னியும். இந்த கை ஆமென் யாருக்கு தீமை செய்ததோ மன்னியோ, யாருடைய சரீரத்துக்கு விரோதமாய் தீமை செய்தது, அடித்தது, காயப்படுத்தினது,
துன்புறுத்தினது எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து விடும், மன்னித்து விடும், மன்னித்து விடும், மன்னித்து விடும். அப்ப அந்த கையுடைய ஹேண்ட் ரைட்டிங்னால யாருக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கடிதங்கள், யாருக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட புகார்கள், பொய் கம்ப்ளைண்ட்ஸுகள், தேவையில்லாத கம்ப்ளைண்ட்ஸுகள், இவைகளினால் அவர்களுக்கு வந்த பாதிப்புகள் எல்லாம் மன்னிக்கணுமே, 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 மன்னிக்கணுமே. சோசியல் மீடியாஸ்ல பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகள், இந்த கைகளை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட பல வார்த்தைகள் சிலருக்கு பெயர் கெடுதலை உண்டாக்கி இருக்கலாம், வீண்பழியை சாட்டி இருக்கலாம், நல்ல பெயரை கெடுத்திருக்கலாம், கேரக்டர் அசாசினேஷன், அவளுடைய அந்த பெயருக்கே களங்கத்தை அல்லது தீமையை உண்டாக்கியிருக்கலாம், நற்பெயரை கொலை செய்திருக்கலாம். இதெல்லாம் மன்னித்தரலாம், 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 மன்னித்தரலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அவளுடைய சொந்த காரியங்களிலே எது மன்னிக்கப்படணுமோ அது மன்னிக்கப்படட்டும் ராஜா. முழுமையும் ஒரு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இன்றைக்கு கேரண்டி பண்ணப்படட்டும் அப்பா. ஆவியிலே அது உறுதியாய் வெளிப்படத்தக்க அளவிலே தெளிவாய் அது கிடைக்கட்டும் அப்பா, கிடைக்கட்டும் அப்பா. கால்கள் மீறி சென்ற இடங்களை நினைக்கிறோம், அந்த பாவங்களை மன்னித்து விடும், மன்னித்து விடும், மன்னித்து விடும். ஆமீன். சினிமாவுக்கு சென்றது, மற்றவனுக்கு தீமை விளைக்கும்படி சென்றது, இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கணுமே, மன்னிக்கணுமே, மன்னிக்கணுமே. கெட்ட நோக்கத்தோடு போனது, ஆமீன், எல்லா பாவங்களை மன்னிக்கணுமே, மன்னிக்கணுமே, மன்னிக்கணுமே. ஆமீன். சர்ச்சுக்கு வர வேண்டிய நேரம் சர்ச்சுக்கு வராம தங்குமிடத்திலே இருந்தது, வீட்டிலே இருந்தது. ஆமீன். அந்த கால் அந்த நேரம் அங்க தரித்திருக்க கூடாது. அந்த பாவங்களை மன்னியும், 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 மன்னியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. போய் சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டு போன்ற இடங்களுக்கு போகாமல், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய இடங்களில் மகிமைப்படுத்தாமல், பங்களிக்க வேண்டிய காரியங்களில் பங்களிக்காம ஒதுங்கி போனது எல்லா பாவங்களை மன்னியும், 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 மன்னியும். கைகளின் கொடுக்கல் வாங்கல்ல வந்த பிரச்சனைகளை மன்னியும், கொடுக்கல் வாங்கல்ல வந்த தவறுகளை மன்னியும், மன்னியும், மன்னியும். வருமானத்தில் ஆகாதவைகளை கை நீட்டி வாங்கினதை மன்னியும், மன்னியும், மன்னியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுக்க வேண்டியவைகளை உண்மையாய் கொடுக்காத குற்றங்களை மன்னியோ. பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, கால்கள் முடக்க வேண்டி ஜெபிக்க வேண்டிய நேரங்களிலே கால்கள் முடக்காததை மன்னியோ, மன்னியும், மன்னியும், மன்னியும். எல்லா குறைகளை மன்னியும், மன்னியும், மன்னியும். கண்கள் செய்த பாவங்களை மன்னித்தருளோம், மன்னித்தருளோம், மன்னித்தருளோம். கெட்ட காட்சிகள், ஆபாச காட்சிகள் பார்த்ததை மன்னித்தருளோம், 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 மன்னித்தருளோம். கண்களுக்கு ஆகாதவைகளால் விருந்து கொடுக்கிற அந்த தன்மைகளை மன்னித்தருளோம், 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 மன்னித்தருளோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேண்டாதவைகளை, பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாதவைகளை பார்த்த குற்றங்களை மன்னியோம், 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 மன்னியோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கண்கள் எந்தெந்த காரியங்களிலே கெட்டவைகளை, தேவையில்லாதவைகளை, கர்த்தர் விரும்பாதவைகளை, பாவமானவைகளை, அக்கிரமங்களை பார்த்ததோ, ஆண்டவரை விரும்பி விரும்பி பார்த்ததோ, வேண்டுமென்று பார்த்ததோ, அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருளும், 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 மன்னித்தருளும். பிறருடைய குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கண்கள் என்ன பார்வையெல்லாம் பார்த்ததோ அவைகளையும் மன்னித்து விடும், மன்னித்து விடும், மன்னித்து விடும், மன்னித்து விடும், மன்னித்து விடும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாராமல் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்புகளை தேடி தேடி துருவி துருவி பார்த்த அனுபவங்களை மன்னித்து விடும், மன்னித்து விடும், மன்னித்து விடும், மன்னித்து விடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கூட்டங்களில் கண்கள் நேராய் பாராதபடி அங்கும் இங்கும் சுழன்று தேவையில்லாததை பார்த்த குற்றங்களை மன்னியும், 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 மன்னியும். க்ளோரி, 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 க்ளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காதுகள் செய்த குற்றங்களை மன்னியும் அப்பா. ஆகாத சம்பாஷணைகளை விரும்பி விரும்பி கேட்டதை மன்னியும், மன்னியும், மன்னியும். இயேசுவே மன்னியும், இயேசுவே மன்னியும். க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்பு அருளுங்கப்பா, மன்னிப்பு தாங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பு தாங்கப்பா. உம்மை நோக்கி உண்மையிலே மனம் திறந்து அறிக்கை பண்ணுகிற பிள்ளைகளுக்கு பூரணமான ஒரு மன்னிப்பை இந்த வேளையில் தந்துவிடும். எங்கள் உள்ளத்திலும் ஆவியிலும் இயேசு என்னோட பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார் என்கிற ஒரு நிச்சயம் இப்பொழுது
எழும்பட்டும், 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 எழும்பட்டும். அரைகுறை உள்ளம் அல்ல, முழு நிச்சயத்தோடு இயேசு என் சகல பாவங்களையும் மன்னித்து விட்டார் என்பதை தந்துவிடும் ஐயா. செவிகள் கேட்ட ஆகாதவைகள் அத்தனையும் அந்த விஷயங்களை மன்னித்துவிடும், மன்னித்துவிடும், மன்னித்துவிடும். அல்லேலூயா. சிந்தனையில் எழும்பின எல்லா தேவையில்லாத சிந்தைகள், ஆகாத சிந்தனைகள், ஆமேன் ஆமேன், பழி வாங்கும் சிந்தனைகள், கோபத்தின் சிந்தனைகள், வைராக்கியத்தின் சிந்தனைகள், மாமிச இச்சை கெடுத்த பல்வேறு சிந்தனைகள், கற்பனைகள், ஆமேன் என்று பலதும் இருக்கிறதே, அவைகளை மன்னித்துவிடும், மன்னித்துவிடும், மன்னித்துவிடும். இந்த சிந்தனை ஒரு கண்ட்ரோல்ல நிற்காதபடி கண்டதை எல்லாம் சிந்தித்து சிந்தித்து ஆமேன் பாவத்தை ஏற்றி வைத்திருக்கிறது. அந்த பாவங்களை எங்களுக்கு மன்னித்துவிடும் ராஜா, மன்னித்துவிடும் ராஜா. உணர்ச்சியினால் வந்த பாவங்களை மன்னிக்கணுமே. கெட்ட உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து கோப உணர்ச்சி, ஆத்திர உணர்ச்சி, ஆமேன் ஆமேன், பொறாமை, எரிச்சல் போன்ற உணர்ச்சிகள், இச்சை ஆசைகள் போன்ற உணர்ச்சிகள், இவைகளினால் வந்த பாவங்களை கிருபையாய் மன்னித்தருளும், 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 மன்னித்தருளும். அல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்காக நான் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேனா? எல்லாரும் வாயை திறந்து நல்லா, ஒருத்தருடைய வாய்க்கும் இந்த நேரம் ரெஸ்டே இருக்கக்கூடாது. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னித்தருளும். தீய நோக்கம் பாவமாம் என்று பைபிள் சொல்லுகிறது. என்னுடைய நோக்கத்தில் எது தவறு, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த நோக்கங்களில் வந்த தவறுகளையும் மன்னியும், 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 மன்னியும். இன்டென்ஷன்ஸ், மோட்டிவ்ஸ், ஆமேன் ஆமேன், ஆட்டிடியூட்ஸ், இவைகளில் வருகிற தவறுகளையும் மன்னியும், மன்னியும், மன்னியும். இயேசுவே மன்னித்து விடும், இயேசுவே மன்னித்து விடும், இயேசுவே மன்னித்து விடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில தவறான கொள்கைகள் எங்களுக்குள் குடியேறி இருக்கிறதப்பா. சின்ன வயதிலே குடியேறின சில தவறான கொள்கைகள், அந்த கொள்கைகளின்படி நாங்கள் நடக்க போகும் பொழுது பல பாவங்கள் வருகிறது. அந்த கொள்கைகளையும் அதனால் உண்டான பாவங்களையும் மன்னித்து இனி அந்த கொள்கைகளையும் மாற்றி போடும்படியாய் உங்கள்கிட்ட உள்ளம் திறந்து வைக்கிறோம், உள்ளம் திறந்து வைக்கிறோம். வேத வசன கொள்கைக்கு மாறாக லௌகிகத்தில் அல்லது உலக ஞானத்தில் எழும்பின கொள்கைகள், ஆமேன் ஆமேன், இவைகள் பாவத்துக்கு நேராக, அநீதிக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறதோ அந்த அநீதிகளை எல்லாம் மன்னித்துவிடும், மன்னித்துவிடும், மன்னித்துவிடும். ஆண்டவரே, நீர் உணர்த்தின, நீர் ஞாபகத்தில் தந்த எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் தெரியாத எல்லாவற்றையும் மன்னித்தரலனுமே, மன்னித்தரலனுமே. ரகசிய பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கணுமே, மன்னிக்கணுமே, மன்னிக்கணுமே. துணிகர பாவங்கள், அவன் செய்தான் நானும் செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த பலவித துணிகர பாவங்கள், இதெல்லாம் மன்னிக்கணுமே அப்பா, மன்னிக்கணுமே, மன்னிக்கணுமே. ஹல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற எங்கள் பரலோக பிதாவே, மன்னித்தருளோம், 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 மன்னித்தருளோம். இயேசுவே, எங்களுடைய இந்த மன்னிப்பின் விண்ணப்பத்தை நீர் அங்கீகரித்து இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சகல பாவங்களை மன்னித்து, ஆண்டவரே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இப்பொழுதே ஆவியிலே உள்ளத்திலே தெளிவாய் தந்து விடுவீராக, தந்து விடுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறோம். பாவம் பெருகி கொண்டே போகிறதப்பா. கர்த்தர் இரக்கம் செய்து, இரக்கம் செய்து இந்த தலைமுறையிலே திரள் கூட்டத்தார் இந்த பாவ மன்னிப்பை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்கள் பாவ மன்னிப்பின் அருள் மாறி இந்த நாட்களில் இந்த தலைமுறையில் வாழ்கிற மக்கள் மேல் இறங்கட்டும். ஒவ்வொரு தேசங்களிலும் அது இறங்கட்டும் அப்பா. எங்கள் தேசத்திலும் திரளான மன்னிப்புகள் இறங்கட்டும் அப்பா. கர்த்தருக்கு விரோதமான பற்பல பாவங்களை செய்து உம்மை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டியை தொழுது சேவித்து பற்பல அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்களை நடப்பித்து, அருவருப்புகளை நடப்பித்து, ஆண்டவரே, பிறருக்கு தீமைகள் பல்வேறு நிலைகளில் செய்து 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 லஞ்ச ஊழல் செய்து, ஆண்டவரே, மத பிரிவினைகள், ஜாதி பிரிவினைகள், மொழி பிரிவினைகள், இன பிரிவினைகள் எல்லாம் கிளப்பி கொலை பாதகங்களையும் அடி தடிகளை, கலவரங்களை எல்லாம் உண்டாக்கி எத்தனை எத்தனை பயங்கர பாவங்கள், துன்மார்க்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. பலாத்காரங்கள், கற்பழிப்புகள், கெட்ட நடக்கைகள், ஒழுக்க கேடுகள், குடும்பங்களை கெடுப்பது, ஆமீன், அடுத்தவன் மனைவியை கெடுப்பது, அடுத்தவன் புருஷனை வஞ்சிப்பது, எத்தனை எத்தனை பயங்கர அருவருப்புகளும் பாவங்களும் அநியாயங்களும்
அநியாயங்களும் உலகத்துல சரளமாக நடந்து வருகிறது ராஜா. மனம் இறங்கணுமே, மனம் இறங்கணுமே, மனம் இறங்கணுமே. இந்த நாளிலே இந்த சிறிய கூட்டம் உம்மை பார்த்து விண்ணப்பிக்கிற இந்த எளிய விண்ணப்பத்தை என் பரலோகத்தின் மகாபெரிய தேவன் அங்கீகரித்து ஒரு பெரிய மன்னிப்பின் கிரியையை உலகம் முழுவதிலும் அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென், 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 ஹல்லேலூயா. அந்த மன்னிப்பை அநேகர் சாட்சியாய் அறிவிக்கத்தக்க அளவிலே அந்த மன்னிப்பு பகிரங்கமாய் விளங்கத்தக்கதாய் இயேசு என்னை மன்னித்தார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரலோக பிதா என்னை மன்னித்தார் என்று சொல்லுகிற சாட்சிகளை எழும்ப செய்யுங்கப்பா, எழும்ப செய்யுங்கப்பா, எழும்ப செய்யுங்கப்பா. பெரிய பெரிய அதிகார பீடங்கள் தொடங்கி கீழ்த்தட்டில் வாழுகிற மனுஷர்கள் வரையிலும் ஒவ்வொருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்க அந்த ரட்சிப்பின் கிரியை, அந்த நற்செய்தியின் வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியின் கிரியை பலமாக வெளிப்படட்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படத்தக்கதான தேவ கிருபை பிரசன்னமாய் இருக்கிறது என்று நாங்கள் வசனத்தில் படிக்கிறது போல அந்த கிருபை இன்னும் விளங்கட்டும், இன்னும் விளங்கட்டும், இன்னும் விளங்கட்டும். பாவத்தை ஊட்டி ஊட்டி விடுகிற பிசாசின் கிரியைகள், அந்தகார வல்லமைகள், இப்பிரபஞ்சத்தின் அதிபதியின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே முறிய அடிக்கப்படட்டும். உங்க தூதர்கள் அனுப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய சேனைகளை கொண்டு ஒரு யுத்தம் செய்து இந்த பாவ கிரியைகளை அழிக்க வேண்டும் அப்பா. மந்திரவாதங்களை செய்து செய்து மக்களை பாவத்தில் தூண்டுகிறதும் நடக்கிறது. இப்படிப்பட்ட சகல இருளின் கிரியைகளை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முறிய அடித்து மக்கள் ஆத்துமாக்களை நாசம் பண்ணுகிற இந்த பயங்கர பாவங்களிலிருந்து ஒரு பெரிய மன்னிப்பை எல்லாருக்கும் தரும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் கிரியை நடப்பித்து விடும், கிரியை நடப்பித்து விடும், கிரியை நடப்பித்து விடும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும், 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 கேட்டருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்பு அருளும் மாபெரும் அரசு உந்தன் உள்ளம் கருணை ஊற்றோ. மன்னிப்பு அருளும் மாபெரும் அரசு உந்தன் உள்ளம் கருணை ஊற்றோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசு உந்தன் உள்ளம் சமுத்திரமோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசு உந்தன் உள்ளம் கருணை ஊற்றோ. இது எங்கு உண்டோ, இது எங்கு உண்டோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசு உந்தன் உள்ளம் கருணை ஊற்றோ. என்னை தண்டிக்க மறுத்த தரணியின் அரசு உந்தன் உள்ளம் கருணை ஊற்றோ. அப்படியே கைகளை தட்டி இந்த மாபெரும் மன்னிப்பை நமக்கு தந்தவரும் எல்லாருக்கும் வழங்குகிறவருமாகிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமுத்திரத்தை போல விசாலமான அவருடைய உள்ளத்துக்காக, அவருடைய கருணை ஊற்று, கிருபையின் ஊற்றாகிய அந்த உள்ளத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மன்னிப்பு மட்டும் நமக்கு கிடைக்காம போயிருந்தா மனுக்குலம் முழுவதும் அழிந்து அக்கினி கடலுக்கே இரையாகி போயிருக்குமே. இன்று நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தலைமுறையில் வாழுகிற திரள் கூட்டமான மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். கர்த்தருடைய கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மன்னிப்பு அருளும் மாபெரும் அரசு உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பாவத்துக்கு ஏற்றபடி எங்களை தண்டிக்க மறுத்து அந்த பாவத்தை மன்னித்து தண்டனையை ரத்து செய்து எங்களை விடுவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. இப்பொழுது நாம் அடுத்ததாக இந்த பாவ கரைகள் மாறி நம்மளை ஆண்டவர் சுத்திகரிக்கணும்னு சொல்லி அது இனி கட்டப்படாமல் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இனி அந்த பாவமே ஆட்கொள்ளாமல் நம்ம ஜெயமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த விஷயங்களுக்காகவும் வாய் திறந்து அறிக்கை பண்ணி கருத்தோட புரிந்து கொள்ளுதலோட எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக கர்த்தர் இதில் ஒரு பெரிய ஜெயத்தை நமக்கு தருவார். ஜெபம் பண்ணுங்க.
ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். இந்த பாவங்களால் வந்த கரைபட்டு போன என்னுடைய ஆவியை, என்னுடைய ஆத்துமாவை, என்னுடைய சரீரத்தை அப்பா சுத்திகரியும், 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 கழுவும், சுத்திகரியும், கழுவும், சுத்திகரியும், உம் இரத்தத்தால் கழுவும், சுத்திகரியும். நான் இவைகளை அறிக்கை செய்ய மன்னிப்பு மட்டுமல்ல சுத்திகரிப்பும் நீங்க செய்திருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். முழுமையும் சுத்திகரிங்கப்பா, 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 சுத்திகரிங்கப்பா. இனி அந்த ஆத்துமா பழைய அந்த கெட்ட நினைவில் இருக்கக்கூடாது. அதை முற்றிலும் சுத்திகரிச்சு மாத்திருங்கப்பா, கிளீன் பண்ணிடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கெட்டது இருந்த பாத்திரத்தை சரியா சுத்திகரிக்காம பழையபடி புதுசா நல்லதை ஊத்துனா அது உடனே கெட்டு போயிடும். அதே மாதிரி நிலைமை நமக்கு வரக்கூடாது. ஆகவே ஒரு கிளென்சிங், ஒரு நல்ல கிளென்சிங் சரியா நடக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் எங்கள் வாயின் அறிக்கைகளை நீர் கனம் பண்ணி அப்பா நல்ல சுத்திகரிப்பை, பூரண சுத்திகரிப்பை எல்லாருக்கும் தந்துவிடும், தந்துவிடும், தந்துவிடும். எங்கள் ஆவியிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், தன்மைகளுக்குள்ளே ஒரு சரியான சுத்திகரிப்பு உண்டாகட்டப்பா. எங்கள் சிந்தனையிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், உணர்ச்சியிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், எங்களுடைய அந்த தீர்மானம் எடுக்கிற பகுதியிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், எங்களுடைய மனசாட்சியிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், சுத்திகரிப்பு உண்டாகட்டும். ஆமென், ஆமென். எங்களுடைய அந்த நோக்கங்கள் புறப்பட்டு வருகிற உள் இடத்திலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்கி விடட்டும், சுத்திகரிப்பு உண்டாக்கி விடட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாதன்னு சொன்னீங்களப்பா. அந்த நினைவுகளின் தோற்றத்தை அந்த இடத்தையே சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம், சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் சரீரத்தின் அவயவங்களையும் சுத்திகரியும். சரீர பாண்டம் பரிசுத்தமாக இருப்பதாகன்னு சொல்லி இருக்கே. சரீரத்தை ஈடுபடுத்தி செய்த அத்தனை பாவங்களும் ஆமென் மன்னித்திருக்கிறீர். அதை அப்படியே அதை சுத்திகரித்து விடும் என்று ஜெபிக்கிறோம். எந்த அவயவங்கள் எதனால் கரைபட்டு போயிற்றோ அதையெல்லாம் சுத்திகரித்து விடும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவன் சுத்திகரிக்கிறவர், 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 சுத்திகரிக்கிறவர். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. அதுபோல ஒரு டெலிவரன்ஸ் தந்து விடுங்கப்பா. எந்த ஒரு பாவமும் கட்டாக மாறவே கூடாது. அந்தரங்க பாவங்கள், துணிகர பாவங்கள், இந்த கட்டுகள் இருந்து ஒரு விடுதலை இப்பொழுது தாரும். விடுதலைக்காக எல்லாரும் கேளுங்க. தேவனே, தேவனே, என்னை அறியாமலே அந்தரங்கத்தில் ஏதாவது கட்டப்பட்டு இருக்கிறதா? ஒருவேளை ஏதாவது துணிகர பாவங்கள் இன்னும் அதோடைய தாக்கத்தை எனக்குள்ள உண்டாக்கி கொண்டு இருக்கிறதா? அந்த கட்டுகளை அவிழ்த்து என்னை விடுதலையாக்கும் அப்பா. பாவ மன்னிப்பை அருளுகிறவரே, சுத்திகரிப்பை அருளுகிறவரே, ஆமென், விடுதலை தருகிறவரே, விடுதலை தருகிறவரே. பரிபூர்ணமான பரிபூர்ணமான விடுதலை தாரும். அது மட்டுமல்ல, இனி எந்த பாவமும் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டு நடந்து ஜெய ஜீவியம் செய்ய எனக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தையும் எல்லாரும் கேட்போம். ஜெய ஜீவியம் செய்வதற்கு பாவமற்ற ஒரு ஆத்துமாவாக என்னுடைய ஆத்துமாவை எப்பொழுதும் சுத்திகரித்து ஜெயம் தந்து நடத்தும். கிருபையினால், கிருபையினால் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொன்னது போல உங்க கிருபையின் நிழலுக்குள் நாங்கள் எப்பொழுதும் தங்கி எல்லா பாவ போராட்டங்களை ஜெயிக்கும்படியாய் கிருபை தாரும். அதோடு கூட சோதனைக்குட்பட பண்ணாமல் எங்களை தீமைக்கு விலக்கி ரட்சித்தருளும் என்று கெஞ்சுகிறோம். சோதனைகளுக்கு உட்பட பண்ணாமல் தீமைக்கு விலக்கி ரட்சித்து கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா மக்களுக்காகவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வந்த அத்தனை பேருக்கும் இந்த சுத்திகரிப்போம், இந்த விடுதலையும், இந்த ஜெயமும், ஆமீன், இந்த சோதனைக்கு விலக்கி காக்கிற அனுபவங்களும் எல்லாருக்கும் உண்டாகட்டும். ஒரு புதிய இருதயத்தை, ஒரு சுத்த இருதயத்தை எங்களில் சிருஷ்டித்து நிலைவரமான ஆவியை எங்களுக்கு தந்து உம்முடைய பரிசுத்த ஆவியை எப்பொழுதும் எங்களில் நிலைப்படுத்தி ஆளுகை செய்து வழிநடத்த செய்து உங்க சமூகத்தை எப்போதும் எங்கள் மேல் கட்டளையிட்டு எங்களை வெற்றி வாழ்வில் நடத்துவீராக. இந்த விண்ணப்பத்தை உங்க பரிசுத்த பாதங்களிலே தாழ்மையோடு ஒப்படைக்கிறோம். இதோட பெரிய நல்ல ரிசல்ட்டை எங்கள் வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்க்கிறோம். இந்த தலைமுறைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம், எல்லாருக்கும் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் நினைக்கிறத பார்க்கலாம், ஜெபிக்கிறத பார்க்கலாம், நீர் பெரிதாக நடத்துமப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோம். பாவ உலகில்
ஆமென். நம்மை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து கரைபடாத வாழ்க்கை தந்து பாவமே இல்லாத பரிசுத்த ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க இயேசு வல்லவர். அதற்காகத்தான் அவர் சிலுவையில் மரித்தார். அவர் இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் நம் நடுவிலே வந்து நமக்குள்ளே இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவே, உம்முடைய கிருபை பெரியது, கிருபை பெரியது, கிருபை பெரியது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் அருமை பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைக்கு பல விண்ணப்பங்களை வைத்து வேண்டுதல் செய்ய மன்றாட கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அந்த பாவங்களிலிருந்து பூர்ணமாய் எங்களை விடுவியும் 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 என்று சொல்லி மன்னிப்புக்காக, சுத்திகரிப்புக்காக, விடுதலைக்காக, ஜெயத்துக்காக, சோதனையிலிருந்து தப்புவதற்காக, சுத்த இருதயம் எங்களுக்கு அருளப்படுவதற்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்தீர். இது எங்கள் வாழ்க்கையிலும், எங்களோடு இந்த தலைமுறையில் வாழ்கின்ற அநேக மக்களுடைய வாழ்க்கையிலும், குறிப்பாய் ஆண்டவரே எங்கள் சபைக்குள்ளும் ஒரு பெரிய ஒரு நல்ல தாக்கத்தை உண்டு பண்ண, அதை கண்களால் காண, நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் கர்த்தாவே, இந்நாட்களில் இந்த தேசத்திலே மழைகளை தருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் இந்த பருவமழைகள் மிக முக்கியமானது என்களை நாங்கள் அறிகின்றோம். இந்த வருஷம் பருவமழையிலே 40% குறைவாக இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள் போட்டிருக்கிறார்கள். அந்த குறைவையும் நீர் மாற்றி பருவமழை நிறைவாக ஆசீர்வாதமாக கிடைக்கும்படி அனுகிரகம் செய்ய வேண்டும். அது எந்த ஆபத்தை, சேதத்தை, தொந்தரவை யாருக்கும் உண்டு பண்ணாதபடிக்கு ஆசீர்வாதமான மழைகளாக நீர் தந்து ஆதரிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நினைத்தருளும், வாலிபர்களை நினைத்தருளும், ஒவ்வொரு குடும்பங்களை நினைத்தருளும். ஒரு வருஷத்திலே பாதி நாட்களை கடந்து அடுத்த பாதிக்குள் வந்திருக்கிறோம். தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும், தேவைகளெல்லாம் அற்புதமாய் சந்திக்கப்படட்டும், குறைகளெல்லாம் நிறைவாகட்டும், வியாதி பலவீனங்கள், சரீர கஷ்டங்கள் எல்லாம் முற்றிலும் மாற்றப்படட்டும், கர்த்தருடைய கிரியைகள் பலமாய் விளங்கட்டும். இந்த வருடத்தின் 2வது பகுதியில் தேவ ஊழியம் இன்னும் மகிமைப்பட பெரிய கிரியைகள் உண்டாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இன்றைக்குள்ள ஜெபங்களை ஆசீர்வதியும். நாளைக்குள்ள பரிசுத்த ஆராதனை, எல்லா தேவ ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த தர்ம சகாய ஊழியத்தின் காரியங்களை நாளைக்கு நாங்கள் முக்கியப்படுத்துகிறோம், அவைகளையும் ஆசீர்வதியும். தேவன் தீர்மானித்த, நினைத்த உங்க கிரியைகள் உள்ளங்களில் உண்டாகவும் ஊழியங்களில் உண்டாகவும் நீர் கிரியை நடப்பிக்க நாங்கள் அர்ப்பணித்து நிற்கிறோம். சகல துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.